வணக்கம் உறவுகளே. கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருந்தால் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும் என்பதை இந்த காணொளியில் பார்க்கலாம். சம்பளம் வந்த முதல் வாரத்தில் ஒரு ராஜா போல் இருப்போம். கையிலும் வங்கி கணக்கிலும் பணம் புரளும். ஆனால் அதே மாத முடிவில் அடுத்த சம்பள தேதி எப்போது வரும் என்று ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருப்போம். உறவுகளே, நாம் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கிறோம். ஆனால் நம் பணத்தை ஏன் நம்மால் சேமிக்க முடியவில்லை? இங்கே பிரச்சனை நம்முடைய வருமானத்தில் இல்லை, பணத்தை கையாளும் விதத்தில்தான் இருக்கிறது. பணக்காரன் ஆவது என்பது எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதில் இல்லை, எவ்வளவு சேமிக்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது. இன்றைய இந்த முக்கியமான காணொளியில் உங்கள் பணத்தை வீணடிக்கும் ஆனால் நீங்கள் கவனிக்க தவறும் 5 முக்கியமான தவறுகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தவறுகளை சரி செய்தால் மாதம் ரூபாய் 10,000 வரை சேமிக்கலாம். நிறுத்த வேண்டிய இடங்கள்: 1. மற்றவர்களின் பார்வைக்காக செய்யும் ஆடம்பர செலவுதான் நாம் செய்யும் முதல் பெரிய தவறு. பிறருக்காக நம்மை பெருமையாக காட்டிக்கொள்ளச் செய்யும் செலவுகள். நமது தேவைக்காக ஒரு பொருளை வாங்குவது வேறு, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் வைத்திருக்கிறார் என்பதற்காக அல்லது நண்பர்கள் மத்தியில் நம்மை பணக்காரராக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தகுதிக்கு மீறி ஒரு புதிய கார், பெரிய பைக் அல்லது விலையுயர்ந்த அலைபேசியை மாத தவணையில் வாங்குவதுதான் நாம் செய்யும் பெரிய தவறு. ஒரு கணம் யோசியுங்கள், இந்த ஆடம்பர பொருள் உண்மையிலேயே உங்களுக்கு தேவையா? இல்லை அடுத்தவர்களிடம் நான் பெரிய ஆள் என்று காட்ட தேவையா? உங்கள் உண்மையான மதிப்பு நீங்கள் வைத்திருக்கும் பொருட்களில் இல்லை, உங்கள் நிதி சுதந்திரத்திலும் மன அமைதியிலும் தான் இருக்கிறது என்பதை உணருங்கள். 2. தள்ளுபடி என்ற மாய வலை கடைகளில் கண்ணை பறிக்கும். 50% தள்ளுபடி, இன்று மட்டுமே சிறப்பு சலுகை போன்ற விளம்பரங்களை பார்த்தவுடன் நமக்கு அது தேவையா இல்லையா என்று யோசிக்கிறதே இல்லை. விலை குறைவாக கிடைக்கிறது, அப்புறம் வாங்க முடியாது என்ற எண்ணத்தில் தேவையே இல்லாத ஒரு பொருளை வாங்கி வீட்டின் ஒரு மூலையில் போட்டு விடுகிறோம். 5,000 ரூபாய் ஒரு பொருள் 3,000 ரூபாய்க்கு கிடைக்கிறது என்று நினைத்தால் நீங்கள் 2,000 ரூபாய் மிச்சப்படுத்தியதாக நினைக்கிறீர்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் 3,000 ரூபாய் செலவு செய்துள்ளீர்கள். ஒரு தள்ளுபடி உங்களுக்கு அத்தியாவசியமான ஒரு பொருளின் மீது இருந்தால் மட்டுமே அது நல்ல தள்ளுபடி. இல்லையெனில் அது உங்கள் பணப்பையை காலி செய்யும் ஒரு தந்திரமே. 3வது மாத தவணை EMI என்ற கடன் பழக்கம் ஆசைகளை நிறைவேற்ற பயன்படுத்தப்படும் மாத தவணை முறை. EMI ஒரு ஆபத்தான பழக்கம். 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை மாதம் 10,000 ரூபாய் கட்டினால் போதும் என்று வரும்போது அந்த பொருள் மலிவாக தெரிகிறது. ஆனால் நாம் அசல் தொகையோடு கண்ணுக்கு தெரியாத வட்டியையும் சேர்த்து